Hello friends, வணக்கம் and welcome back to Critex Moni. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வல்லான் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. சுந்தர் சிதான் லீடர்ல எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ சஸ்பெண்டட் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஒரு மர்டர் கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்கிறது நம்ம கதையோட ஹீரோ கிராக் டவுன் பண்ணி கண்டுபிடிச்சாரு. அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, எதுக்காக சஸ்பெண்ட் ஆனாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளான போரிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை தான் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் இல்ல. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி படமாக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஸ்கிரீன் பே ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். லோ பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். சீரியல் டோன்ல நிறைய விஷயத்த ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. தலையை சுத்தி மூக்க தொட்டு ஸ்கிரீன் பேவை பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரியை காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரீன் பே வச்சு ஒப்பேத்த ட்ரை பண்ணியிருந்தாலும் படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் படத்துல நோட்டபிளா ஓகேஷான டோன்ல அக்செப்டபிளா இருக்கு. அதை தாண்டி மூவில நோட்டபிளா எதுவுமே இல்லாம போயிடுச்சு. நிறைய வெல் நோன் கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பே நேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு வாவ் ஃபேக்டரை இன்ட்ரெஸ்டிங்கா எந்த ஒரு சீன்ஸ்லயும் எலிவேட் பண்ணவே இல்லை. பட் ஒரு சில இடத்துல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஆன் பேப்பர்ல ஒரு நல்ல ஸ்கிரிப்டா தான் நானுமே பர்சனலா ஃபீல் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. ஒரு முடியை மட்டுமே வச்சு ஒரு பர்சனோட ஃபேஸை டிரா பண்ற அளவுக்கு ஒரு சில விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க. பட் அது ஒண்ணு மட்டுமே படத்தை ஒப்பேத்த பத்தலங்கிறது தான் இந்த மூவி பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சின்ன சின்ன ட்விஸ்ட் மூவியோட நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ணி கொடுத்திருந்தாலும் படம் ரொம்ப சிம்பிளாவும் பிரெடிக்டபிளாவும் இருந்ததுனாலே படம் பள்ளத்தாக்குல போய் மாட்டிக்கிச்சுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களாலே ஃபீல் பண்ண முடியுங்க. அண்ட் படத்துல ரிலேஷன்ஷிப், பிளாஷ்பேக் போர்ஷன், பாண்டிங் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எமோஷனல் ட்ராக் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்களோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. லாஜிக் மிஸ்டேக்கை தாண்டி சினிமா லிபர்ட்டியுமே இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு ஸ்லோபான் த்ரில்லர் டிராமா தான். பிலோ ஆவரேஜான தமிழ் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி இந்த வல்லான். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிவரி பிட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.